கீரை சமைக்காம இருக்கிறதுக்கு மெயின் காரணம் வந்து எனக்கு காலையில அத அலசி, அத நறுக்கி, அத பக்குவம் பண்றது ரொம்ப டைம் எடுக்குங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, அந்த காம்பு இதெல்லாம் ஆஞ்சிட்டு, நல்லா அலசிட்டு, தாளிச்சு இந்த மாரி குக்கர்ல போட்டு விட்டுருவேன். ஒரு விசில் வெந்த உடனே எடுத்து, அதுக்கப்புறம் சிசர்ஸ் வச்சு லைட்டா அப்படியே கட் பண்ணி விட்ட மாரி பண்ணோம் அப்டின்னா, உண்மையிலேயே நறுக்கி போட்ட கீரை மாரி ஆயிருங்க. இந்த ஐடியாவ ரொம்ப நாளா பண்ணிட்டுருக்கேன். இது நான் கீரைக்கு மட்டும் இல்ல, நான் மட்டனுக்கு கூட இதே மாரி தான் பண்ணுவேன். மட்டன் வந்து அவங்க பெரிய பெரிய பீஸா போட்டு குடுத்துருவாங்க. ஸோ நம்மளுக்கு சுக்கா, அதுக்கப்புறம் வறுக்கிறது இதுக்கெல்லாம் வந்து குட்டி குட்டி பீஸ் வேணும் அப்படின்னா, அத நல்லா வேக வச்சுட்டு கத்திரிக்கோல் அப்படின்ட்டு நம்மளுக்கு தேவையான சைஸ்க்கு கட் பண்ணிடுவேன். ஐடியா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு தக்காளி சாதம், காலிஃப்ளவர் பிரட்டல், அதுக்கப்புறம் முட்டை எல்லாம் பண்ணியாச்சு. அந்த மிளகு தக்காளி கீரையை வந்து நான் வந்து தேங்காய் பால், தேங்காய் ஜீரகம் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து ஊற்றி அதை வந்து நம்ம கொதிக்க விட்டு வச்சோம் அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. வயிறுக்கும் ரொம்ப நல்லது, வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சாதத்துலேயும் போட்டு பெசரி சாப்பிட்லாம். ஜாலியாக சமைச்சு ஹாப்பியாக சாப்பிடுவோம்.